கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புத்தாண்டில் கூட இந்த 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையிலே கூட உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார், உங்களை ஆஸ்வதிக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் செழிக்க போகிறீங்க. இதுவரைகள் நல்ல இனிமேல் நடத்த போகிற விஷயமே ஆண்டவர் என்ன பண்ணும், ஆச்சரியம் நடத்த போகிறார். நாம் கண்கள் மூடி இந்த 1ஆம் தேதியில் இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, 2024 ஆண்டு முழுவதும் பாதுகாத்த தேவன், இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த 1ஆம் தேதியிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை காண்படி ஆண்டவரே கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், வாக்குத்தத்த செய்தியை கூட நீ ஆசீர்வதிங்க. எங்களோடு பேசுங்கப்பா, நாங்கள் அல்ல. ஆண்டவரே சோதரப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவர், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி சோதரன். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். சோதர. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆபிரகாம் பார்த்து சொன்னார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க, இந்த யெகோவா சேனலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தாண்டில் கூட, இந்த 1ஆம் தேதியில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ண நீ பயப்பட. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்து, சிறு பிள்ளைகளை, வாலிபிள்ளைகளை, முதியோர்களை, தாயை, தகப்பனை, எந்த குறித்து, ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவன் நம்மோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்யும்படியாக உங்களோடு கூட இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது. நான் உனக்கு என்ன பண்ணுறேன், மகா பெரிய என்ன பண்ணுறேன், பலனாக இருக்கிறேன். யார் உங்களுக்கு துணை இருக்கிறாங்களே, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15-16 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் அந்த சந்ததி எண்ணப்படும் என்ற வார்த்தையின்படி அருமையான பிள்ளை, உன் சந்ததியை செழித்தோங்க பண்ணுகிற ஆண்டவர், உங்களை ஆஸ்வதிக்கிற ஆண்டவர், உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், தூளை போல உங்களை பெருக பண்ண போகிறார். இந்த புதிய நாளிலே கூட, இந்த புதிய வருஷத்திலே கூட சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அடைப்புகளும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். நீங்கள் பெற்று சந்தோஷம் அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. கர்த்தரை ஒவ்வொரு நாளும், ஏதோ 1ஆம் தேதி மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தர் உள்ளங்களை வரைந்திருக்கிறார். சோத்திரம். உங்களை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர், பூமியை சுதந்திரிக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பண்ண அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்கும்படி தேவன் விரும்புகிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்கிற ஆண்டவர், நான் உனக்கு என்ன பண்ணுறேன். சோதரன். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கல, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். சோதரன். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதை, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஒரு நாளும் அசைக்கப்படும் வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே கூட, இந்த 2025ஆம் ஆண்டு 1ஆம் தேதியிலே உடைய பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதம் தங்குறதற்காய் ஸ்தோத்திரம். தூளை போல ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ ஆபிரகாமை கண்டு சொல்லி பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி உங்கள் குடும்பத்துக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு கேடகமாக இருக்கிறார். ஊழியத்தில் கர்த்தர் பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறார். சோதரர். நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாங்கி புசித்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தி சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த போறீங்க.
லூயா ஹாலே லூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அநேக ஊற்றுகளை வைத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சரீரத்தில் ஒரு புதிய பலன் இறங்கி வருகிறது. உங்கள் குடும்பத்தில் புதிய பலன் இறங்கி வருகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். ஆமே ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணதற்கு நன்றி. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.